மா என்ன டிஃபனு? இட்லிடா. எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசை பூரி பொங்கல்னு அடிக்கிற வெயிலுக்கு எவனாச்சும் இதை சாப்பிடுவானா? துரைக்கு வேற என்ன வேணுமா? ஐஸ் பிரியாணி. அடி செருப்பால நாய, காலங்காத்தாலே பிரியாணி கேக்குதா? காலங்காத்தால பிரியாணி சாப்பிட்டா உடம்பு அவ்வளவுதான். அது இல்லம்மா, ராத்திரி மிச்சம் வச்ச சாப்பிட தயிர் ஊத்தி தண்ணி ஊத்தி பச்சை மிளகாலாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு தருவாங்களே அது. பழைய சோறுன்னு சொல்லுடா. நான் பெருசா வித்த காட்டுறேன். வெங்காயம் சாப்பிட்டா வாசனை வரும்டா. ஆபீஸ்ல பொம்பளை பிள்ளைங்களா இருக்காங்க, கிட்ட கூட வந்து பேச மாட்டாங்க. வெங்காயம் சாப்பிடலன்னா அந்த டேஸ்ட் கூட வராது. ஆஸ்டம் வந்தா கூட பரவாயில்ல, இன்னொரு வாட்டி பிரஷ் பண்ணிட்டு ஆபீஸுக்கு போறேன். மூஞ்சி பாரு, என்ன வெயில். அப்பா ஜாபுக்கு போயிட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுது. கொஞ்சம் 6 கிலோமீட்டர் வண்டியில போனா போதும், தண்ணி தாக எடுத்துக்கிடுது. இந்த வெயிலுக்கு குடிச்சுனே இருந்தலாம் போல இருக்கு. குடிச்சுனே இருந்தலாமா? அம்மா அப்பா அண்ணன் சொன்னதை கேட்டீங்களா? நான் சொன்னது சுத்தமான குடிக்கிற தண்ணியை குடிச்சுனே இருந்தலான்னு சொன்னேன்டி லூசு. கோத்து விடுறதுலயே வேலையா இருக்கு. அப்பா என்ன வெயில். தலைக்கு மேல ஃபேன் ஓடுது, தலைக்கே வேறு தண்ணி கொட்டினே இருக்கு. இன்னைக்கு ரூம்ல பசங்க வந்தா ஒரு கூலர், அட்லீஸ்ட் ஒரு டவர் ஃபேன் ஆச்சு வாங்கி போட்டுற வேண்டியதுதான் ஷேர் பண்ணி. தோ வந்துட்டான். டேய் வெயிலுக்கு முள்ளடா, பசங்கள்லாம் ஷேர் பண்ணி ரூம்ல ஒரு கூலர் வாங்கிடலாமா? எனக்கு தேவையில்ல, நான் நைட் ஷிஃப்ட் தானே. ஜி எனக்கு வேணாம், இந்த காத்தே போதும். மிட் நைட்ல எனக்கு இதுவே குளிருது. சரி போங்க, நானே வாங்கி வச்சுக்கிறேன். அப்புறம் வாங்கின பிறகு கொஞ்சம் இப்படி திருப்பு மச்சான், கொஞ்சம் இப்படி திருப்பு மச்சான்னு சொன்னீங்க, அப்புறம் ரோய கேட்பேன். என்ன டவர் ஃபேன் போட்டோம் வேறு தண்ணி கொட்டினே இருக்கு. என்ன அப்படி திரும்பின்னு இருக்கு? டேய் இரு வரேன். ஏண்டா டவர் ஃபேனு கூலர் வாங்கலாண்டான்னு சொல்லும் போது எனக்கு குளிருதுன்னு சொன்னியே, இப்படி பண்ணா குளிர்தான்டா செய்யும். கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல, கூச்சமா இல்ல, அல்பத்தனமா இல்ல, கழுத வயசாயின்னு இருக்குது. கொஞ்சமாச்சும் மெச்சூரிட்டியா இருங்களாண்டா. ஆஃபீஸ் போகும்போது கூலர் இந்த பக்கம் வந்தது, இப்போ இந்த பக்கம் இருக்கு. பசங்க ஏதாவது கிளீன் பண்ணும்போது தள்ளி வச்சிருப்பானுங்க. என்ன இன்னைக்கும் இங்க இருக்க வேண்டிய கூலர் இங்க இருக்கு. நாளைக்கு ஆஃபீஸ் ஆஃப் டே லீவ் போட்டு வந்து பார்க்க வேண்டியதுதான். சம்திங் இஸ் ராங். ஏண்டா டேய், அந்த கருப்பாடு நீ தானா? கூலர் வாங்கும்போது ஷேர் பண்ணி வாங்கலாண்டானாக்கா பெரிய இவ மாதிரி நான் நைட் ஷிஃப்ட்டு எனக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். இரு வரேன் இரு. நான் அதை தானே சொன்னேன். சூரியண்ணா நைட்லையா வருவான்? பகலில் தானே வருவான். நான் நைட்டில் தானே வேணான்னு சொன்னேன். எவனாவது இழிச்ச வாங்கி கிடச்சா அவ்வளோதான், அப்படியே அவன் தள்ள டபரா வாசிப்பி. மரியாதையை பாதி காசு எடுத்து கொடுக்குற. இந்த ரூமில் இருக்கிறவனுக்குலாம் கைத வயசு ஆகுதே தவிர ஒருத்தவனுக்கும் மெச்சூரிட்டி இல்லை. ஏசி கேட்டிங்க, வாங்கி கொடுத்துட்டேன். மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, எதிர் வீட்டில் இருக்குன்னு சொல்லி என்னையும் ஏசி வாங்க வச்சுட்ட. ஏசி வாங்கி கொடுக்குற வரைக்கும் தான் என்னோட பொறுப்பு. அதுக்கப்புறம் பத்திரமா நீட்டாக சுத்தமாக வச்சுக்கிறது உங்களுடைய பொறுப்பு. புரியுதா? ஏய் புரியுதா? சரவணா ஸ்டோர்ஸ் வெளியே ஏசி காற்று வாங்கி நின்ற வண்ணி உனக்கு இப்போ ரூம்லேயே ஏசி வாங்கி போட்டிருக்கேன். பார்த்து நடந்துக்கணும். இப்போதாங்க நல்லா இருக்கு. இந்த வெயிலுக்கு இந்த ஏசி இல்லைன்னா அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும். ஆண்டவன் காப்பாத்தலடி, நான் தான் காப்பாத்தின்னு இருக்கேன். இத்தனை வருஷமா இப்பவும் காப்பாத்தின்னு இருக்கேன், அப்புறமும் காப்பாத்தின்னு இருப்பேன். எல்லாம் நான் காப்பாத்துறது கிரெடிட் மட்டும் அந்த ஆண்டவனுக்கா? என்ன நைட்டு பாக்ஸிங்க்கு ரெடி போல? என்னங்க இந்தாங்க கரண்ட் பில்லு. என்ன இவ்வளோ வந்துருக்குது? பக்கத்து வீட்டுக்காரன் தான் இருக்கு போகுது. இல்லைங்க நம்மளது தான். ஆமாம் நம்பர் நம்மளது தான். ரீடிங் கரெக்டாக இருக்கா செக் பண்ணியா? கரெக்டாக தான் இருக்கு. 1 வருஷம் பில்லு 1 மாதத்துலேயே வந்திருக்கேன். ஏசி தான்ப்பா. நீ வேலைக்கு போயிடும் போது அம்மா மார்னிங் இருந்து ஈவினிங் வரைக்கும் ஏசி போட்டுக்கிறாங்கப்பா. குடும்ப பெண் மாதிரி நடந்துக்கோ. இந்த மாதிரி திருட்டு புத்திலாம் வேணாம். ஆள் இருக்கும்போது ஒரு மாதிரி, ஆள் இல்லாத போது ஒரு மாதிரி.
என்னது இது? ஏசி எப்படி யூஸ் பண்ணணும்னு வா சொல்கிறேன். ஏசி போட்டனா ரூம் கூலிங் ஆச்சா? இப்போ ஃபேனை போடு, சுற்றி சில்லுன்னு காற்று வருதா? இப்போ அதே மைண்ட் செட்டில் தூங்கிடு, ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு. வெளியே பார்க்குறவங்களுக்கு ஏசினா ஏதோ பணக்காரங்க தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் ஏசியை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு. அண்ணா ஒரு சாத்துக்குடி ஜூஸு. அண்ணா சூடாக ஒரு டீ. பாப்பா ஃபேன் ஸ்பீடாக ஓடுது, ஆனால் காற்றே வரமாட்டேங்குது. என்ன இவன் அடிக்கிற வெயிலுக்கு பெட்ஷீட் போத்தின்னு தூங்குறான்? ஜி கீசரில் தண்ணி ஹீட்டாக வருதா? டேய் போதும் போ, அடிக்கிற வெயிலுக்கு டேங்கில் இருக்கிற தண்ணியே சூடாக தாண்டா வருது. போய் குளி போ. ஜி எனக்கு வயிறு இஸ்து புச்சுன்னு இருக்கு, மேபி பாடி ஹீட் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்களேன். தலைக்கு வயிற்றுக்கு விளக்கெண்ணெய் தேய்ச்சின்னு படு, சரியாயிடும். எண்ணெயா? எனக்கு அது செட் ஆகாத, அது ஒரு மாதிரி ஜிட்டாக இருக்குமே. கீழே காற்று போனாலும் இந்த பில்டப் மயிருக்கும் ஒன்றும் குறைச்சல் இல்லை.